தங்கம் விலை உயர காரணம் என்ன அப்படின்னு சொல்லிருக்காங்க நிர்மலா சீதாராமன். இந்தியாவுல தங்கம் விலை நாளுக்கு நாள் புது உச்சத்தை எட்டிக்கிட்டு இருக்கு. போன வருஷம் ஏப்ரல் டிசம்பர் மாசத்துல இந்தியாவுல தங்க இறக்குமதி 50 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு அதிகரிச்சிருந்தது. இறக்குமதி அதிகரிச்சிருந்தாலும் இந்த வருஷம் ஜனவரியில தங்கத்தோட விலையில திடீர் உயர்வு ஏற்பட்டுச்சு. இந்த நிலையில தங்கம் விலை உயர காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதில் கொடுத்திருக்காங்க. இது தொடர்பா பேசினப்போ அவங்க பண்டிகை காலம், அட்சய திருதியை இந்த மாதிரியான காரணத்தால இந்தியாவுல உள்நாட்டு நுகர்வுக்கான தங்கத்தின் தேவை அதிகரிச்சிருக்கு. உலக அளவுல மத்திய வங்கிகள் அதிக அளவுல தங்கம் வாங்குறதே தங்கத்தோட விலை உயர்வுக்கு காரணம். அரசாங்கமும் ரிசர்வ் வங்கியும் தங்கம் உள்ளிட்ட உலோகங்களோட இறக்குமதிய உன்னிப்பா கண்காணிச்சுட்டு வரோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தங்கத்தை வாங்குறதும் தங்கத்துல முதலீடு செய்யறதும் இப்போ ஆபத்தான விகிதத்தை எட்டல. அது குறிப்பிட்ட வரம்பை தாண்டி போகல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா நிச்சயமா ரிசர்வ் வங்கி அதையும் கண்காணிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.